வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும். கடகம் அப்படின்னாலே ஒரு பேசும் பொருளான ஒரு ராசி ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுவான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குரு கடகத்துக்கு வருகிறார். அப்போது ஃபஸ்ட்டு அவர் எங்கே கையை வைப்பார் அப்படின்னா உங்களோட ஹெல்த்து, ஜென்ம குருவாக வரார் இல்லையா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ம குரு அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வர்றது, நல்ல ஒல்லியாக இருப்பீங்க, திடீர்னு உடம்பு வரும், வயிறு தொப்பை போடும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடகத்துக்கு இந்த மாதிரியான அஃபெக்ட் நடக்க போகுது, இந்த எஃபெக்ட். ஓகே, அப்போ உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி போகிறது. அப்போ எந்த வீட்டுக்கு குரு உச்சமாகிறாருன்னா அது காலபுருஷனோட வீடு, 4ஆம் வீடு, சந்திரனோட வீடு. அடிக்கடி பார்த்திங்கன்னா சளி இருமல் தொல்லைகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ நீர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளோட உபாதைகள் இந்த குரு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் மூலியமாக நன்மை நடக்க போகுது. ஓகே, ஹெல்த் மட்டும்தான் பாதிப்பார், மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறாரு. சரி, அடுத்ததான் பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் நிறைய கிடக்க போகுது. நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய பிளான் பண்ணுவீங்க, உங்கள் பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. கடகத்துக்கு என்னங்க, சனி பகவான் ஒரு ஆட்டிட்டார் நம்மளை, எல்லா பிரச்சனையும் சந்திச்சாச்சு. ஆனால் இது எப்படி நடக்கும்? அதுதான் நடக்கும். உங்களோட சுய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பொது கருத்துக்கள் தான், அந்த பார்வை பலம் பெற்று தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போது என்னென்னா ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்கோங்க. குழந்தைகள் நல்லா படிக்காமல் சொல் பேச்சு கேளாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாம் எல்லாமே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா சொல்கிற பேச்சு கேட்க போகிறாங்க, படிக்க போகிறாங்க. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த காரியங்கள், நிறைய பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆக போகுதுங்க. அதுதான் விஷயம். லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். இது கடகத்துக்கு ரொம்ப இழுப்பறியாக இருந்த திருமணக்குரிய விஷயங்களெல்லாம் இப்போ சரியாக போகுது.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து தொழில் எப்படியெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பிளான்லாம் போட்டிருப்பீங்க. இது எல்லாமே வந்து உங்களோட அப்கிரேடாக இருக்கட்டும், அடுத்த லெவல் ஆஃப் மூவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு அப்பாட அப்படின்னு உட்காந்து அடுத்த பிளானுக்கு போவீங்க. இதெல்லாமே நடக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா சொத்து, பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு என்ன தசாபுக்தி, இப்போ வந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் எல்லாம் நடந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை போகுது, யோகி போகிறாரா அவயோகி போகிறாரா, ஸோ பாதகாதிபதி நடந்துட்டுருக்கா அப்படிங்கும்போது அதோட பலன்கள் வந்து மாறும். அதனால தான் வந்து நிறைய பேர் நீங்கள் ஜோதிடர்கள் பேசும்போது கீழே கமெண்ட்ஸில் பார்ப்பீங்க, சொல்லுவாங்க இவர் என்ன இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறது, என் வாழ்க்கையில் இவ்வளோ நெகட்டிவாக போயிட்டுருக்கே. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இவர் சொல்கிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது ஆனால் நான் நல்லா இருக்கேன். என்னென்னா உங்களோட தசாபுக்திகள் மூலியமாக பலன்கள் மாறும். இதோட ரியாலிட்டி இன்னும் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏதோ நம்ம சும்மா பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. சீரியஸாகவே உங்களுடைய திசைகள் மூலியமாக இந்த கோச்சாரங்கள் வேலை செய்யும். பொதுவாக உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மேஷ ராசியாக இருக்கட்டும், மீன ராசியாக இருக்கட்டும், 12 ராசிகள் எல்லாருமே எல்லா கஷ்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்ருக்கோம். ஆனால் யார் யாருக்கெல்லாம் வந்து எந்த சூட்சம முறையாக வந்து அது எப்படி வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்கும். அப்போ இந்த கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் அமைய போகுது, மனசுக்கு பிடிச்ச ஒரு தொழில், மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை எல்லாமே அமைச்சுக்க போகிறீங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில், இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட பொருள்னா யூனிஃபார்ம் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கட் பண்ணுற தொழில், ஏன்னா எல்லா வித மக்களுமே கடக லக்னத்தில் இருப்பீங்க. அப்போ உணவுத்துறை சார்ந்த ஒரு தொழில், இப்போ சிக்கன் வெட்டுறது, மட்டன் வெட்டுறது, வெட்டக்கூடிய ஒரு தொழில். ஸோ ஹேர் கட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி கனரக வாகனங்கள் வாங்குவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் ரீதியான ஒரு சம்பந்தம் அடிப்படையில் வந்து கடகராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம், என்ன சாப்பாடு தானம் கொடுக்கணும். எப்போவுமே பொதுவாக கடகத்துக்கு வந்து உணவு சம்மந்தப்பட்ட ஒரு தானங்கள் வந்து கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மேன்மை மேலே மேன்மை போய்கிட்டே இருக்கும். கடகத்துக்கு வந்து ஒரு அதிசூட்சமமான ஒரு பரிகாரமே இங்கே தான் இருக்குது. என்ன மாதிரியான உணவு நீங்கள் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் தானம் செய்யணும். பொதுவாக வந்து கடகம்னாலே சொல்லுவாங்க இந்த அம்பாளை சேவித்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அதே மாதிரி வந்து பெருமாளை வந்து நீங்கள் ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கடகத்துக்கு வந்து 7ஆம் பார்வை மகரத்துலேயும் அங்கேயும் திருவோணம் இருக்கிறார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை நீங்கள் சேவிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சூட்சமமான ஒரு வழிபாடுகள் எல்லாமே இருக்குது. சந்திரன் நல்லா இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சந்திரன் நீசமாக இருக்கும், 6, 8, 12 இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பெருமாளை கும்பிட்டா வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும். எப்படி பிரச்சனையாகும்? கடவுள் எல்லாருமே நல்லது தானே செய்வாங்க அப்படின்னா அதான் கிடையாது. ஒரு சில தசாபுக்திகளுக்கு ஒரு சில கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதகனாக செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசை எடுத்துக்கிட்டீங்க. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு சனி தசையோ புதன் தசையோ நடக்குது அப்படின்னா நீங்கள் முருகரை வழிபடும் போது அது கொஞ்சம் பிரச்சனையை போய் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன், வேதகனை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை வேதகன் வந்து லோ டிகிரியாக இருந்தால் அதுவே பாசிட்டிவாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் கணக்கு போடணும். அந்த கால்குலேஷன் மூலியமாக பரிகாரங்கள் சொல்லும்போது 100% சக்ஸஸ் தான். ஸோ உங்களுக்கு புது தொழில் அமைய போகுது, மனசுக்கு பிடிச்ச ஒரு மன வாழ்க்கை அமைய போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பணங்கள், பண வரவுகள் நடக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. உடம்பு ரீதியான அலைச்சல்கள், ஹெல்த்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டயர்ட்னஸ் கொடுப்பாரு, வயிற்றில் வந்து கொஞ்சம் உடம்பு போடுறது, இதெல்லாமே வந்து குரு பகவான் கொடுப்போம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதம்னே சொல்லலாம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னால நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம்
அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது, எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது, அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம்ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. ராசி கடக லக்னம், ஜாக்பாட் ராசி. நீங்கள் தான் ஜாக்பாட் ராசிகளில் மெயினான ஆள். ஏன்னா இந்த ஜூன் ஸ்டார்டிங்கே, ஜூன் 2 குரு பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வர்றார். இப்போ உங்கள் காட்டில் தான் மழை. அதாவது என்னென்ன விஷயம்னா, எந்த விஷயம் தொட்டாலும் ஜெயிக்கும், நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். நான் குரு பயிற்சி பற்றி ஒரு தனி இன்டர்வியூவே கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள், ஒன்று டீட்டெயிலாக இருக்கும். இப்போ வந்து மாத பலன்களில் நீங்கள் பார்க்கும்போதே சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் சக்ஸஸ் தான். மெயினாக நீங்கள் வந்து எந்தெந்த விஷயம் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. இன்னொன்று, நம்ம கடகராசி என்ன சொல்லுவோம், நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி, ராணி ராசின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேசிக்கலி அம்மா. எல்லா கிரகத்துக்கும் 2 வீடு. அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் ஒரு வீடு. அப்பான்றது சிம்மம், சிவன். அம்மான்றது கடகம், ஆதிபராசக்தி, இவங்களுக்கு ஒரு வீடு. ஸோ இவங்க தாய் ராசின்றதால இதில் இவங்களுக்கு வந்து என் குடும்பம், என் மக்கள், ஏன் குழந்தைங்க, ஏன் சொந்தம் அப்படின்ற அந்த
பாசமும் எமோஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தை பேருக்கு சூப்பரான டைம் இது. அதுவும் குழந்தை கொடுக்குறது யாருன்னா குரு பகவான் தாங்க. நம்ம நிறைய பேர் வந்து சுக்கிரன் நினச்சிக்கிறோம். சுக்கிரன் வந்து ஆசை கொடுப்பார், குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும், என் வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருக்கணும், ஒரு ஆண் குழந்தை, ஆசை கொடுப்பார். ஆனால் அந்த குழந்தைய உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஸோ அந்த குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா சரியான லக்கு உங்களுக்கு. சரி, அதனால் குழந்தை பேருக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப எமோஷ்னல். இவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து கூட எமோஷனலாக ஒரு சப்போர்ட் தந்துக்கினே இருக்கணும். தந்துட்டு இருந்தால் பயங்கரமாக வளருவாங்க. அது இல்லைன்னு நம்ம தான் டிப்ரெஷனில் போவாங்க. இவங்களுக்கு வந்து லவ்லாம் உங்களுக்கு வேணும்னா லவ் செட் ஆகிறது சரியான டைம் இது, சூப்பரான டைம். இது ஒன்று. லவ்வுக்கு அப்புறம் என்ன, கல்யாணம் தான். கல்யாணத்துக்கும் டைம் சூப்பராக இருக்குது. லவ் பண்ணி வீட்டில் சொல்லி அரேஞ்ச் ஆனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜாக கட்டினாலும் ஓகே. கல்யாணத்துக்கு டைம் வந்து அவ்வளோ நல்லா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீடுனா மகரம், குரு பகவான் பார்க்குறாரு. கல்யாணத்துக்கு அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது டைம். சரிங்களா? உங்களுக்கு ஜென்ரலாக வர கணவர்கள் இல்லை மனைவிலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க்காக இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க. சின்னதுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தன் உழைப்பால் முன்னேறினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த உழைப்பின் அருமை, பணத்தின் அருமை, மனிதர்களுடைய அந்த எண்ணத்தின் அருமைலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ யூ ஆர் லக்கி. இது ஒன்று. அடுத்து இந்த விஷயத்தில் யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்போ சரி லவ்வே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ்லேயே பார்க்குறீங்க லவ், என்ன தப்பு? இப்போ வேலைக்கு போகிறதே சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்குது தான், ஆஃபீஸே பார்க்குறீங்க லவ். யார் சப்போர்ட் பண்ணுவான்னா உங்களோட சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வீட்டில் இப்போ ஒரு ஹெல்ப் கேட்கணுன்னா அப்பாவை கேளுங்க, பெரியவங்களை கேளுங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டியில் யார்கிட்ட மாமனார்கிட்ட பேசுங்க. இவங்களாம் உங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக கடகத்துக்கு வந்து முக்கியமாக இந்த மாதமே மெயினாக பர்ஸ்னலாக சூப்பரான டைம். அதான் குழந்தை பாக்கியம், கல்யாணம், லவ்வு, ஒரு மென்டர், உங்களுக்கு ஒரு குரு அமையணும். சார் எனக்கு இது எமோஷ்னல் பயங்கரமாக தாட் வருது சார், எனக்கு வந்து யாருன்னா ஒருத்தர் கூட இருந்து அட்வைஸ் பண்ண நல்லாயிருக்கும் சார், கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா ஒரு குருமார்கள், மென்டர் மாதிரி தேட்டிங்கன்னா அவங்க கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பர்ஸ்னலாக முன்னேறத்துக்கு இந்த வருடம் சரி, முக்கியமாக இந்த மாதம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அதுவும் உங்களுடைய ராசியில் தான் குரு சுக்கிரன் இணைவு நடக்குது இப்போ. அப்போ குரு சுக்கிரன் இணைவுனா மகாலட்சுமி யோகம், பணம் நல்லா வரும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னா, சரி மகாலட்சுமின்றது நம்ம பணம் மட்டும் நினைக்கிறோம், இல்லை, எந்த ஒரு ஆசையும் பெருசாக நிறைவேற்றி தர்றது தான் இந்த யோகம். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் சாதிக்கிறதுக்கு அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி 12 புதன் சூரியன் இருக்கிறதுனால தூக்கம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் நல்ல டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது நான் அடுத்து வேலைக்கு எங்கே போகிறது, அடுத்து பிஸ்னஸ் எங்கே போகிறது, எங்கே அடுத்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்காக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா தூக்கமும் நல்லா வருவாங்க. அதனால் சூப்பராக இருக்க டைம். ட்ராவலிங்கில் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாடு ட்ராவலோ, வெளியூர், வெளி மாநிலங்கள் ட்ராவலிங்கும் டைம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாவது வழிபாடணும் தெய்வம்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது லலிதா திரிபுர சுந்தரி, ரொம்ப சூப்பர். நீங்கள் புனர்வசூலில் இருக்கீங்க, ஆயில்யத்துலலாம் இருக்கீங்கன்னா விஷ்ணு பகவானுடைய வழிபாடெலாம் ரொம்ப நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம். ஏன்னா புனர்வசுக்கு ராமனுடைய மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் ஜபிக்கலாம். ஆயில்யம்ன்றது ஆதிசேஷன் பிறந்தது, அதனால் அதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் படிக்க நீங்கள் அம்பாள் வழிபாடு லலிதா திரிபுர சுந்தரியோ இல்லை மீனாட்சி, காமாட்சி, இவங்க விசாலாட்சி, மகாலட்சுமி, இவங்களெல்லாம் வழிபாடு பண்ண நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பீங்க இந்த மாதம். இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பித்தது. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம், நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர்
ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிறேன், காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ் இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாலை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி, வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு, மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்குது, ஒரு பாவத்தை விட்டு இன்னொரு பாவம், ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறும் பொழுது எது மாற வாழ்க்கை பயணம் நமக்கு மாறப்போகுது, வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி நமக்கு மாற்றி அமைக்க போகுதுங்கிறது, கர்மாவின் அடிப்படையில் கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி கொடுக்கறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, கடகராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னா, மாதம் பிறக்கும் பொழுதே, ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே கடகத்துல குரு உச்சம் அடைகிறார். ஸோ ராசிக்குள்ள குரு வருவது மிகவும் நல்லது. இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்து, விரயஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருண சத்ரு பாவத்தை பார்த்து கொண்டிருந்து கடன், வம்பு வழக்குகள், உடல்நல கோளாறுகள், நிறைய செலவு, கண்ட்ரோல் பண்ண முடியாத மாற விரயங்கள் போய் கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு வரும் பொழுது முதல் மைண்டு கிளியர் ஆகும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எது மாற குறைகள் நிறைந்ததான ஒரு அமைப்பாக நம்ம இருக்கிறோங்கிறது முதல் தெரியும். தேவையற்ற செலவுகளை குறைப்போம், தேவையற்ற செயல்பாடுகளை குறைப்போம். என்ன செய்யணும், வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன செய்யணும், அது மாணவனாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகன்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு நடுத்தர வயதினர், ஒரு வியாபாரம், தொழிலதிபர், அது மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு கிளாரிட்டி முதல்ல வரும். கிளாரிட்டின்னு என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எது பண்ணுனா பரவாயில்லை, எதை நாம விடணும், எதை நம்ம சேர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை கொடுக்கக்கூடியவர் தான் உச்சகுரு. ராசிக்குள்ள வரும் பொழுது ஒரு பெரிய பல்ப் மாற நம்மளுடைய மைண்ட்ல காட்டி நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை செயல்பாடுகள், திட்டங்கள்ல குறைநிறைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளே செல்ஃப் எவாலுவேஷன் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை பண்ண வைத்து, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம எதற்காக இதை செய்து கொண்டு இருக்கிறோங்கிற பர்பஸை அனலைஸ் பண்ண வச்சு உன்னமே ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மன போக்கை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த உச்சகுரு.
ஸோ நல்லாவே வந்து லேசியாக இருக்கிறவங்க, பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஏனோ தோணன்னு இருக்கிறவங்க, சூழ்நிலை கைதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி இதுங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 10ஆம் இடத்துலயே இருக்கிறார். ஸோ தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு முனைப்பை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக கொடுக்குதுங்க. இப்போ பாருங்க, ஜூன் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துலயே இருக்கிறார். அதே மாதிரி மாத கடைசி வரைக்குமே 10ல் இருக்கிறார். அதுக்கப்புறம் 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு தான் போறார். ஸோ இந்த ஜூன் மாதம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நம்ம தவறா போயிட்டு இருந்தோமோ அதெல்லாம் மாற்றி கரெக்டான பாத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இருக்கு. 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் இருக்கார், 12ல் புதன் இருக்கார், சூரியன். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான். ஸோ வாழ்க்கையில வந்து அடுத்த படி எடுக்கணும், அடுத்த ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணும், சீரமைக்கணும். நம்மளுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்பை கொடுத்து அதுக்கு வேணுங்கிற திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. குரு ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேத்துக்கு திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காதல் அழைத்து திருமணம் பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. வண்டி, வீடு இது மாதிரி விஷயத்தில் வந்து வாங்கணும்னு 2 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நம்ம ஒரு அமைப்பு அமைச்சிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம டீசெண்டாக சொசைட்டியில் கொஞ்சம் அந்தஸ்தாக வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நல்ல அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. 5ஆம் வீட்டை குரு பார்க்குறார், 7ஐ பார்க்குறார், அதே சமயத்தில் 9ஐ பார்க்குறார். 9ங்கிற பாக்கியஸ்தானத்தை எப்போ தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது தகப்பனார் வழியில் வரக்கூடிய அமைப்புகள், அவங்க மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன் கடந்த 1 வருஷமா 2 வருஷமா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பண்ணது, கடனே அடைக்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் கடன் அடைப்பதற்கு வேணுங்கிற யுக்திகளாம் நாமளே பண்ணி நம்ம அதை பண்ணுவோம். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஹைலைட்ல போவோம். அதாவது ஒரு மீடியா துறையில் இருக்கிறாங்க, ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க, நமக்கு ரெகக்னிஷனே கிடைக்கல, நமக்கு வாய்ப்பே கிடைக்காம போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, அது மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக சஞ்சாரங்கள் உண்டு. செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுது தொழில் மேன்மை, முனைப்பு, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ரெகக்னிஷன், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டீல் நடக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அடுத்த வருஷம் ஒரு 13 மாதங்கள் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான அடித்தளமான சில காரியங்களையும் வாழ்க்கை சம்பவங்களையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூன் மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வருகிறது. அது நல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து போடக்கூடிய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுக்திகள் என்ன போயிட்டுருக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசணும் இல்லைங்களா, அது எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டிகிரி அடிப்படையில் பார்த்து கொத்தாம் பொதுவாக பார்க்காமல் துல்லியமாக பார்க்கும் பொழுது உண்மையிலேயே உங்களுடைய கர்மா என்ன, எது மாற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிறந்தீர்கள், எது உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும், எது உங்களுக்கு பொருந்தி வராது அப்படிங்கிற அந்த உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அது துல்லியமாக அதை ஃபில்டர் பண்ணி த ரைட் சாய்ஸஸ் அண்ட் த ராங் சாய்ஸஸை பிரிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நடக்கும்ங்கிறது நம்ம நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் இரிட்டேஷன் வந்துடுது. சில முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கோம், நடக்கவே இல்லைன்னா இது என்னடா உண்மையிலேயே அது நடக்க போதா அல்லது நம்ம வீண் வேலை செஞ்சுட்டு இருக்கோமாங்கிறது அப்பப்போ நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதில் உண்மையிலேயே உங்கள் பிராப்தம் என்ன, நம்ம இதை நோக்கி தான் போகிறது நல்லதா, இது சேஃபா, நம்ம கருமால் அது இருக்காங்கிறது பாசிட்டிவாக, எதையுமே பயப்படுற மாதிரியோ ஒரு பேனிக் ஆகிற மாதிரியோ பார்க்காம என்னதான் இருக்குது நம்மளோட வாழ்க்கையிலங்கிறது தெரிந்து செயல்படும் பொழுது எப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போகும்பொழுது ஒரு ரூட் மேப் பார்த்துட்டு நம்ம போனால் எவ்வளோ ஈஸியாக நம்ம போகலாமல்,
குட்டு மதிப்பாக போகாமல் நம்மளோட ரூட்டை தெரிஞ்சு டிராஃபிக் எப்படி இருக்குங்கிறதா தெரிஞ்சு போகிறப்போ நம்ம எப்படி மென்டலி ப்ரிப்பேர்டாக போவோமோ அதே மாதிரியாக நம்மளுடைய ஜோதிடத்தை பரிகாரம் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் விற்று பார்க்காமல் துல்லியமாக சயின்டிஃபிக்காக நாம் ரீட் பண்ணும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட்டுக்கு நல்லாவே சிங்க் ஆகும். பாஸ்ட் லைஃப் ஆக்டிவிட்டி சிங்க் ஆகி ப்ரெசண்ட் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சர் என்னங்கிறதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்கும் பொழுது தேவையற்ற சாய்ஸ், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நாமல் வெற்றி பெறுவதற்கு எதுமாற விஷயங்கள் நல்லபடியாக அமையும், எதுமாற விஷயங்கள் நமக்கு தோதுபடாது, வேலை மாற்றங்கள் எப்பொழுது, தொழில் மேன்மை எப்பொழுது, நமக்கு வேலை செட் ஆகுமா தொழில் செட் ஆகுமா, அல்லது நமக்கு பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடாங்கிற மாதிரி வாழ்க்கையை அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மக்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியும், மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய மிடில் லைஃப் கிரைசிஸ் சில பேர் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல சொல்யூஷனும், சீனியர் சிட்டிசனுக்கு வேணுங்கிற வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எப்படி அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்க போகுதுங்கிற தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியும் எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து கோச்சார் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு கிளாரிட்டி வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.